ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் செலக்ட் ஆயிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டைகர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேங்கர். இந்த 2 பேர்ல யாருக்கு நம்ம கிவ்அவே கொடுக்குறோன்றத நான் செலக்ட் பண்ண போறது கிடையாது, நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. எப்படின்னா எந்த பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அதிகமா எந்த பேருக்கு கமெண்ட் ஜாஸ்தி வருதோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணி அவங்க தான் நம்ம கிவ்அவே கொடுத்துட்டு போறோம். அதே போல இதான் நம்ம சேனல் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம கண்ணில் மொதப்பட்டது இந்த சோனி எரிக்சன் ஃபோன் தான். இது பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒர்க்கிங் கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான சார்ஜருக்கு தான் கேட்டோம், அவங்க பார்த்தீங்கன்னா சார்ஜரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி விலையாலும் கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், 400 பேசி இந்த பொருளை நம்ம வாங்கி வந்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கடைக்கு போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி ஒரு லேப்டாப் இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா i5 ப்ராசஸர். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஒரு பேட்டரி நல்லா இருந்துச்சு. ஸோ நாம என்ன பண்ணோம், விலை எவ்வளோன்னு கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், அப்படி பேசி 1000 ரூபாய்க்கு இந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம். சரி அப்படியே அவர் கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ரேமு அது இருந்துச்சு. சரி கூட வந்து நண்பர் என்ன பண்ணாங்க, சரி இது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், அது விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் 250 சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், அப்படி பேசி 150 சொல்லிட்டு 4 ஹார்ட் டிஸ்க் வாங்கி கொடுத்துட்டோம். அந்த ரேம் பார்த்தீங்கன்னா 100 சொல்லி வாங்கி கொடுத்துட்டோம். சரி அப்படி அவர் கடையில் பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் ஒரு ஸ்க்ரீன் டச் ஃபோன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்பெரி ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஸோ நம்ம பிளாக்பெரியில் எடுத்து பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா பின்னாடி கேப் இருந்தில்ல, ஆனால் பேட்டரி இருந்துச்சு. ஸோ நாம என்ன பண்ணோம், விலை எதுவும் கேட்கல, உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா இந்த கடையில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கடைக்கு போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமர் ஒரு கேஜெட் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம், பார்க்கறதுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. இதில் என்னென்ன கேம் வரும் நம்மளுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சு செக் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆயிடுச்சு. சரி விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 தான் சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், 100 கொடுத்துட்டு அந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம். ஸோ அப்படியே பக்கத்துலேயே பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸ் ஒரு சின்ன 2 ஸ்பீக்கர் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண எடுத்து பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்ன ஸ்பீக்கர் நம்மளுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லலாம். நம்ம அது வீடியோ மட்டும் ஷூட் பண்ணி நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வந்து கடையில் பார்த்து போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து ஒரு டேப் ரெக்கார்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா கேசட் போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் கேசட் இருந்தில்ல. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 300 கொடுத்து எடுத்துங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க யாராவது வேணுமான்னு கேட்டோம், அவங்க யாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம என்ன பண்ணிட்டோம், அதை வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கடைக்கு போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் இந்த எக்கோ பாக்ஸ் 2 இருந்துச்சு. சரி நாம என்ன பண்ணோம், எடுத்து பார்த்தோம், பார்க்கறது நல்லா கண்டிஷனாக இருந்துச்சு. அவங்களுக்கு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி நண்பர் ஒருத்தர் கேட்டு இது. சரி நாம என்ன பண்ணோம், விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. சரி நாம என்ன பண்ணோம், அப்படி பேசி 1000 ரூபாய்க்கு இந்த 2மே வாங்கிட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு கேமரா இருந்துச்சு. ஸோ நாம நம்ம எடுத்து பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா இந்த கேசட் போடுற மாதிரி இந்த சிப்பு மெமரி கார்டெலாம் போடுற மாதிரி இல்லை அது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கேசட்டுக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அது உள்ள கேசட் இருந்தில்ல. சரி நல்ல விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்க சொன்னாங்க. சரி நம்மளுக்கு தேவைப்படல, அதெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வாங்கியிருந்தாரு. அது என்னென்ன பொருள், அது எதுக்கு யூஸ் ஆகும்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது டோர் பெல்லு, அப்புறம் அதுக்காக வைஃபை கனெக்டர். இது வைஃபை கனெக்டர், அது இதேவா? இது வைஃபை எக்ஸ்டென்ஷன். இது வந்து சிசிடிவி மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் பேட்டரி இருக்கு, அவுட்டோர் போட்டுக்கலாம். நம்பர் ஓ, அதுக்கு இது ஸ்பீக்கர் 2-way ஸ்பீக்கர். இது அது ஸ்பீக்கர். அது சரி எல்லா பொருளுக்கும் சேர்த்து 2500 சொன்னாங்க. சரி அவரும் என்ன பண்ணிக்கிறாரு, 1500 கொடுத்துட்டு இந்த எல்லா பொருளும் வாங்கி போயிட்டாரு. ஸோ அப்படியே பக்கத்துலேயே பார்த்துருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ நாம நம்ம எடுத்து பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்த நண்பர் என்ன சொன்னார், அது லைட் இல்லை, அது நம்ம இந்த புக்கு இல்லை பேப்பர் ஏதாவது வச்சா அது என்ன பண்ணுமா, ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்னு சொன்னார். ஸோ நம்மளுக்கு இதை பற்றி தெரியல, இருந்தாலும் நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்தனே போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி சொருகிற மாதிரி அப்புறம் HDMI சொருகிற மாதிரி ஏதோ ஒரு ரப் இருந்துச்சு. ஸோ நாம நம்ம எடுத்து பார்த்தோம், அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் வாங்கிட்டு இருந்தாராம். சரி இருந்தாலும் நம்ம விலை கேட்டோம், அது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு அவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே பக்கத்துலேயே பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் ஒரு ஜாஸ்டிக் ஒன்று இருந்துச்சு. சரி நாம நம்ம எடுத்து பார்த்தோம். சரி கூட வந்த நண்பர் என்ன பண்ணாரு, சரி எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாரு. சரி நாம என்ன பண்ணோம், விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 250 சொன்னாங்க. சரி நாம என்ன பண்ணோம், 100 ரூபாய்க்கு பேசி இதை வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தனே போனதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டேப்லெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ நாம நம்ம இவ்வளோ பெரிய டேப்லெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்ததுக்கு அது பார்த்தீங்கன்னா ஏற்படுச்சு அது. சரி இருந்தாலும் நம்ம எடுத்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம்.
சரி அப்படியே பார்த்தேன் போந்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமர் ஒரு கேஜெட் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மேலே சிப்பு சொல்கிற மாதிரியாது. சரி இருந்தாலும் நம்ம என்ன எடுத்து பார்த்தோம். ஸோ ஒர்க்கிங்னு கேட்டோம். சரி தெரியலன்னு சொல்லிட்டாரு. சரி இருந்தாலும் விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க. சரி நம்ம என்ன பண்ணோம் அப்படியே பக்கத்துல பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி பிளேயர் இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் டிவிடி பிளேயர் தான். சரி நம்ம என்ன பண்ண எடுத்து பார்த்ததுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. சரி விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுங்க சொன்னாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம் அப்படியே அடுத்து வச்சுட்டு பக்கத்துல பார்த்ததுக்கு இது பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபயர் ஸ்டிக் மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டிக் இது. ஸோ இது நம்ம கூட இருக்கிற நண்பர் வேணுனாரு. அது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு MP3 பிளேயர் இருந்துச்சு. சரி அதுவும் இதுவும் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து விலை எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுங்க சொன்னாங்க. சரி நாம என்ன பண்ணோம் 300 ரூபாய்க்கு இது ரெண்டுத்தையும் பேசி நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். சரி அப்படியே பக்கத்துலேயே பார்த்ததுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு சின்னதாக ஒரு கேமரா இருந்துச்சு. சரி நாம நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டோம். ஸோ அவர் எடுத்து கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீலுக்குள்ள கேமரா வச்சாங்க. சரி பார்க்கறது நல்லா இருந்துச்சு. சரி நம்ம என்ன எடுத்து பார்த்தோம். சரி விலை கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுங்க, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான், ஆனால் ஆன்டிக் பீஸ்ன்னு சொன்னாங்க. சரி நாம என்ன பண்ண வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஃப்ளாஷ் அது மேலே திரும்ப வரும். ஃப்ளாஷ் இல்லை, ஃப்ளாஷ் இல்லை, கண்ணு வச்சு பார்க்குறது ஆடியோ புக்கா ஷெல் பண்ணோம் போட்டு இப்போ இது ஃபஸ்ட் பேஜ் இல்லையா, கிளிக் பண்ணிட்டு இங்கே வால்யூம் செட் பண்ணின்னு ரீடுன்னு சொன்னால் ABCDன்னு சொல்லணும் வரும். நம்ம அது மேலே கை இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கை வச்சாலும் அது வால்யூம் சொல்லணும். ஓகே, இது ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சா இது? இதான் இங்கே ஃபிங்கர் போட்டுக்கிறாங்களே, இங்கே ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பேக் சைடு இதுக்குள்ளே ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்னால சரி அப்படியே பார்த்து என்ன கடைக்கு போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஐபாட் ஒன்று நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி நம்ம எடுத்து பார்த்தோம். ஒர்க்கிங் இருந்துச்சு, லாக் ஓப்பனில் இருந்துச்சு. சரி நம்ம இந்த விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொன்னாங்க. சரி நம்மளுக்கு தேவைப்படான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். சரி அப்படியே பக்கத்து கடையில் பார்த்துட்டு இந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாயில வச்சு மியூசிக் வாசிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. சார் நம்ம அதுதான் சேர்த்து பார்த்ததுக்கு சரி கூட ஒரு நண்பர் என்ன சொன்னார், இது வந்து மியூசிக் வாசிக்கிறது கிடையாது, இது பார்த்தீங்கன்னா இந்த பென்டிஎம் ப்ரொசஸர் இது அப்போதான் வந்து ப்ரொசஸர் இந்த மாதிரி தான் வரும், இப்போதைக்கு இது ஆன்டிக் பீஸ் ஆகிட்டுக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நாம என்ன பண்ணோம் வெரி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். சார் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இந்த டேபிள் கடை வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சின்ன கேசட் போகிற மாதிரி தான் நம்ம போன வாட்டி ஒன்று பார்த்துருந்தோம். அது இல்லை, இது வேற இது. இதில் பார்த்தீங்கன்னா கேசட் இல்லை. சரி கூட வந்த நண்பர் என்ன பண்ணாரு, என்கிட்ட கேசட் இருக்குது, சென்னையில் விலை கேளுங்கன்னு சொன்னாங்க. சரி நாம விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொன்னாங்க. சரி நாம என்ன பண்ணோம் 300 ரூபாய்க்கு பேசி இது வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வைக்கிற டேஷ் கேமரா ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம். ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்ம விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொன்னாங்க. சரி யாருக்கா வேணுமாங்க கூட இருக்கிறவங்களும் கேட்டோம். யாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம என்ன பண்ணோம் வச்சுட்டு அங்கே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பக்கத்து கடையில் பார்த்துருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சைஸில் ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஸோ நாம நம்ம எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா உள்ள பேட்டரி இல்லாமல் இருந்துச்சு. சரி பேட்டரி போட்டால் ஆன் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. சரி 1000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் வச்சுட்டு அங்கே நம்ம கிளம்பிட்டோம். ஏன் சீதா வச்சு வாங்க மாட்டாங்களா? சீதா வச்சா வாங்க மாட்டாங்க, உள்டா தான் இருக்கணும் லேப்டாப்லாம். எவ்வளோமா இது? அதாவது எவ்வளோ தெரியலையா? ஸோ நம்ம அப்படியே பார்த்துனே போயிருந்தோம். அங்கே போய் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு KGFலேருந்து. சரி நாம என்ன பண்ணோம் அவருக்கு என்ன வேணும் கேட்டதுக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் கேட்டிருந்தாரு. சரி நாம என்ன பண்ணோம் எடுத்து கொடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான், செக் பண்ணி வாங்கி கொடுத்தோம். சரி விலை எவ்வளோன்னு கேட்டதுக்கு அது பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னாங்க. சரி 100 ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு இது வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப் சி ஒரு சார்ஜர் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள ஒயர் நிறையா இருக்கும், நம்ம இழுத்தா லென்த்தாக வரும் அது. ஸோ நாம என்ன பண்ணோம் விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். அப்படியே பக்கத்துலேயே பார்த்ததுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ஸ் லைட் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு ரெண்டு. ஸோ இது பெட்ரூம்ஸ் லைட்டாக எதான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 800 ரூபா கொடுத்து எடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு தேவைப்படல சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பார்த்துனே போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் மசாஜ் பண்ணுற மசாஜ் மிஷின் ஒன்று இருந்துச்சு. ஸோ நாம நம்ம எடுத்து பார்த்தோம். ஒர்க்கிங் ஆகிறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால விலை கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்ம கூட வந்து தம்பி என்ன பண்ணாங்க, ஸோ நான் வாங்கிக்கிறேன் சொன்னாங்க. சரி அவரு என்ன பண்ணிக்கிறாரு 300 ரூபா கொடுத்துட்டு இது வாங்கிட்டாரு. நாங்கள் இப்போ 300 ஒன்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டியது வாங்கியாச்சு, பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. நம்ம 2 பேரும் செலக்ட் பண்ண சொன்னோம் இல்லையா, அதில் எது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும், நீங்கள் எந்த பேர் ஓகே அப்படின்னு. அதே போல் அந்த வின்னர் யாருன்றது நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு உங்கள் கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கிவ்வே பொருளை நம்ம அனுப்பிச்சு வச்சிருவோம். அதே போல் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.